கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 46வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படின்னா நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், அல்லது உன்னை நான் அநேகருக்கு முன்பதாக உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற தெய்வன் தலைமுறைகளின் தேவன். ஒருவேளை நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம், 10 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபம் கேட்கல, இல்லை பல மாதங்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்வீர்களானால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தலைமுறையின் தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறார். எகிப்திற்கு ஜனங்கள் செல்லுகிறார்கள். அந்த இடத்துல எவ்வளவு பாடுகள், அடிமைத்தனம், எவ்வளோ கஷ்டம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் அந்த இடத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அதே தேவன் இன்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்று நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அநேக காரியங்களிலே நீ ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். நான் நம்பின காரியம் நடக்கலையே ஆண்டவரே, என்னை மிகவும் நேசித்தவர்கள் என்னை விரோதிக்கிறார்களே, எல்லாராலும் நான் அநேக காரியங்களில் புறக்கணிக்கப்படுகிறேனே, ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கிறாயாம். கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன் கூட இருக்கிறத அநேகர் காண்பார்கள். உனக்கு விரோதமான எகிப்தியர் காண்பார்கள். உனக்கு விரோதமாய் பொறாமை நிமித்தமாய் எழும்பி இருக்கிற கூட்டம் இதை காண ஆரம்பிக்கும். நீ பயப்படாதே, நான் உன் பிதாக்களின், உன் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மிகவும் அருமையாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் சோர்வுகளை எடுத்து போடு, உன் பலவீனத்தை எடுத்து போடு, முழங்கால் படிட்டு ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள். இன்னும் வைராக்கியம் ஆண்டவர்கிட்ட ஜோமன் ஆரம்பி, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கப்பா, நீர் அன்று என்னுடைய வாழ்வில் யாரும் எனக்கு விடுதலையை தர வேண்டாம். இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. அன்று உம்முடைய தாசனுக்கு நீர் சொன்னீர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ பயப்படாதேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னீங்க. அதே வாக்கு தத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே நீர் கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. என் இயேசுவை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.